ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பாட்டில் சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இந்த ரெண்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே சின்ன சின்ன டாபிக் தான், கொஞ்சம் பாயிண்ட்ஸும் கம்மியாக தான் இருக்கும். பேசிக்ஸை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுலேருந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாமா? முதல்ல சுட்டெழுத்துக்கள் பார்க்கலாம். அதுக்கான டெஃபினிஷன் பாருங்கள். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அதாவது ஒரு இதை சுட்டி காட்டுறதுக்காக ஒரு எழுத்து வருது அப்படின்னா அதை தான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்கிறோம். சுட்டெழுத்துக்கள்னால் எதெல்லாம்? முதல்ல இதெல்லாம் கேட்குறதா நல்லா பார்த்துக்கோங்க. சுட்டெழுத்துக்கள்னால் இது அ, இ, உ இந்த 3 தான் சுட்டெழுத்துக்கள். ஓகேவா? இதெல்லாம் அடிக்கடி கேட்குறது, நல்லா பார்த்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் கம்மி தான். ஸோ படிக்கிறத கிளியராக படிச்சுக்கோங்க. இந்த 3 எழுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா சுட்டெழுத்துக்கள்னு சொல்லிட்டு, இதில் இந்த ஊ அப்படின்ற எழுத்து தற்பொழுது சுட்டெழுத்தாக பயன்படுத்துவது இல்லை. இந்த ஊன்றதை இப்போ பயன்படுத்தலை. அதாவது இந்த ஊவை எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில், அதாவது நடுவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுறதுக்காக ஊ அப்படின்ற சுட்டெழுத்தை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உது, உவன் இது 2 கொடுத்துருக்காங்க. தற்பொழுது பயன்பாட்டில் ஆனால் இல்லை. ஸோ மொத்தம் சுட்டெழுத்துக்கள்னு சொன்னால் 3, அதில் நமக்கு ஒன்று ஊன்றது இப்போ பயன்பாட்டில் இல்லை. ஓகேவா? அதை கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 5 வகை இருக்குது. முதல்ல அகச்சுட்டு. அகச்சுட்டுனா என்ன? சுட்டெழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். அகத்தே இருந்துன்னா உள்ளே இருந்து. அப்போது அதுக்கு எடுத்துக்காட்டு இவன், அது. ஸோ நமக்கு தெரியும் சுட்டெழுத்துக்கள்னால் ஆ, இ, ஊ. அதில் ஊ பயன்பாட்டில் இல்லை. அப்போ ஆ, இ இது 2 தான். அப்போது அவன், இவன், அது, இது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடியது அகச்சுட்டு. புறச்சுட்டுனா வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது. வெளியே இருந்தனா வெளியே உள்ளவற்றை சொல்கிறது. அந்த வானம், அவ்வானம், இம்மலை இந்த மாதிரி வெளியே உள்ளவற்றை சுட்டி காட்டி சொல்கிறது புறச்சுட்டு. அடுத்தது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. ஸோ இந்த அண்மை சுட்டுக்கான எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இ. ஓகேவா? இது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ அண்மை சுட்டு, அடுத்து சேய்மை சுட்டுன்னு ஒன்று வரும். அந்த அண்மை சுட்டுக்கான எழுத்து இ, அடுத்து சேய்மை சுட்டுக்கான எழுத்து ஆ. இது எப்படி மறக்காமல் இருக்கலாம்னா, அண்மை சுட்டில் ஆன்றது உயிரெழுத்தா, அப்போது ஆவும் அந்த அதுக்கான எழுத்தும் ஆ அப்படின்னு வராது. 2 ஒன்று போல் வராது. அப்போது ஆ வந்தால் இங்கே ஈ வந்துடும். அப்போ மிச்சம் இருக்கிறது ஆ மட்டும்தான். அதை சேய்மை சுட்டுக்கு வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். அருகில் உள்ளவற்றை சுட்டுறது. அப்போ இதுக்கு ஈல சொல்கிற மாதிரி வரும். இவன், இது, இம்மரம். ஓகேவா? இதில் இவன் இதுன்றது உங்களுக்கு அகச்சுட்டுக்கும் வரும், இந்த அண்மை சுட்டுக்கும் வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இப்போ மேட்ச் கொடுக்குறாங்கன்னா ஆப்ஷனில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஈல ஸ்டார்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அது அண்மை சுட்டு. அடுத்து சேய்மை சுட்டுனா தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது. எடுத்துக்காட்டு அவன், அவ்வீடு. ஓகேவா? அடுத்தது சுட்டு திரிபு. ஆ, ஈ திரிந்து, இந்த ஆன்ற சுட்டெழுத்துன்னு பார்த்தோம் இல்லையா? இது அந்த, இந்த அப்படின்னு திரிந்து வழங்குறதுக்கு பேர் சுட்டு திரிபு. அதுக்கு எடுத்துக்காட்டு அந்த மரம், அம்மரம் அப்படின்றது அந்த மரம். ஸோ அந்த, இந்தன்னு வந்துட்டுனாலே சுட்டு திரிபு. ஸோ இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மித்த நாளுமே ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் 2லையும் காமனாக வருது இல்லையா? அப்போ நீங்கள் மேட்ச் கொடுக்கும்போது கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு 2 பக்கமும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸி தான் ஆன்சர் பண்ணிடலாம். இவ்வளோ தான் உங்களுக்கு சுட்டெழுத்துக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள். ஸோ வினா எழுத்துக்கள்னால் என்னென்னா, வினா பொருளை தருவது வினா எழுத்துக்கள். ஒரு பொருளான ஒரு இது இருக்குது, அது வினா பொருளை தந்தால் அந்த எழுத்துக்கு பேர் வினா எழுத்து. எதெல்லாம் வினா எழுத்துக்கள்? ஏ, யா, ஓ, ஆ, ஏ இதெல்லாம் வினா எழுத்துக்கள். இந்த 5 தான் வினா எழுத்துக்கள். இந்த இதில் மொழியுடைய முதல்ல வர்றது எதுனா ஏவும் யாவும் மொழியின் முதல்ல வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் எங்கு. இதுதான் வினா எழுத்துக்கள் தானே. எங்கு அப்படின்றது ஒரு வினா எழுத்து, ஏன்றது முதல்ல வந்திருக்கு. அதேமாதிரி யாருக்கு, யா முதல்ல வந்திருக்கு, அதுவும் ஒரு வினா எழுத்து. ஸோ மொழியுடைய முதலில் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்டால் ஏவும் யாவும். அடுத்தது மொழியின் இறுதியில் வருவது எதுன்னு கேட்டால் இந்த 5ல் ஓ, ஆ இந்த 2ம் மொழியுடைய இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு பேசலாமா, ஆண் முடியுதா சவுண்டு, அடுத்து தெரியுமோ ஓ சவுண்டில் முடியுதா. அப்போ மொழியின் இறுதியில் வரக்கூடிய சுட்டெழுத்துக்கள் ஆ, ஓ. அதுக்கு எடுத்துக்காட்டு இது. அடுத்தது மொழியின் முதலிலும் இறுதியிலும் 2லேயுமே, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 2லேயுமே வந்துடும். அது என்ன சுட்டெழுத்து? ஏ. எடுத்துக்காட்டு ஏன், நீதானே, நீதானேக்கு நீதானே ஏ சவுண்டில் முடியுதா. அப்போ அதுவும் அதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது இதில் அகவினா, புறவினா. அகவினானா என்ன? அகத்தே இருந்து வினா பொருளை தரும். அதுக்கு எடுத்துக்காட்டு எது, யார், ஏன்.
அகத்தே உள்ளே இருந்து சொல்கிறது. புறவினானா வெளியே உள்ளதை சொல்கிறது. அப்போ புறத்தே இருந்து வினாப்பொருளை தரும். அவனோ வருவானோ. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது புக் பேக்கில் உள்ள கொஷின் தான். என் வீடு டேஷ் உள்ளது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அங்கே எங்கே வரும்? என் வீடு அங்கே உள்ளது. அடுத்தது தம்பி டேஷ் வா, இவர் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தம்பி இங்கே வா. நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது, அது எங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யார் டேஷ் தெரியுமா ஆப்ஷன் அவர் யாது கொடுத்துருக்காங்க. அவர் தெரியுமா, யார் அவர் தெரியுமா. அடுத்தது உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது, எங்கே என்ன 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எங்கே. அப்போ உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இவ்வளோ தான் உங்களுக்கு சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ரெண்டும் கம்பேர் பண்ணி ஒரு சின்ன கொஷின் தான். ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கதான், படிக்கிறத விட அதை ரிவைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ கொஷின் பார்த்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர் என்னன்றதை ஜஸ்ட் ஒரு 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 நிமிஷம் ஆகுமா கமெண்டில் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் அது ஒரு தடவை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம். அந்த பறவை அது தருவானோ இம்மரம். அதுக்கான ஆப்ஷன் புறவினா அண்மை சுட்டு, அகச்சுட்டு, சுட்டு திரிபு. ஸோ இதை மேட்ச் ஃபாலோயிங்கில் சுட்டு வினாக்கள், அகவினா அது வினா எழுத்துக்கள் இந்த 2லேருந்து தான் நான் கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ இதை வச்சு மேட்ச் பண்ணி என்ன ஆப்ஷன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேரை ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.